ஒரு அப்படியே வந்து அப்படியே மிதச்சு நிற்கிறான் ஆந்திரம். சுவாமி வந்து அப்படியே ரத்தத்தாலே அபிஷேகம் பண்ணுவான் சுவாமி. ஏன்னா அசுரன் அந்த மாதிரி பால் எல்லாம் பண்ணுவான். அப்படியே ஊற்றி பண்ணுவான், ரத்தத்தை அப்படியே பிடிச்சி பண்ணுவான். அப்படி உக்கிரமாக பூஜை பண்ணதுனால சுவாமி அதுக்கு இறங்கி வரார். அப்போ இறங்கி வரும்போது என்ன வர வந்துன்னு கேட்குறாரு. அப்படியே கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றி விழுந்து விழுந்து வளர்ந்தான் பல முறை. அப்போ சுவாமி எங்களுக்கு எந்த வரம் வேண்டாம், எந்த பலமும் வேண்டாம், எங்களுக்கு முக்தியின் பத்தை கொடுங்க சுவாமின்னு கேட்குறான். சுவாமிக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் முக்தியை கேட்குறாங்க, வேற என்ன வேணும் கேட்கும்போது இந்த தளத்தில் நாங்கள் வழிபாடு செய்யும் இந்த சிவலிங்கத்தில் நீங்கள் எப்போதும் வரைந்து கொண்டே இருக்கணும், அதுவும் வரமாக கொடுங்க சுவாமின்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும் சொல்லி சுவாமி இந்த தளத்தில் அன்று தொட்டு இன்று நாள் வரை சுவாமி உறைந்து கொண்டிருப்பதாக எல்லாரும் இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. பிற்காலத்தில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தளத்துக்கு காஞ்சியம்பட்டிக்கு எழுந்து வரும்போது கண்ணிழந்து வருகிறார். கண்ணிழந்து திருவள்ளூர்லேருந்து கண்ணிழந்து வரார். அப்படியே இருக்கும்போது காஞ்சியம்பட்டியில் காமாட்சி அம்பாள் கருணையினால் ஒரு கண் கிடைக்கப்படுகிறது. பெற்ற கண்ணோட ஒரு கண்ணு தான், அந்த பெற்ற கண்ணோட இந்த தளத்துக்கு வர இழந்து வரும்போது கையில் காசு கிடையாது. காசு இல்லாமல் வரும்போது யார்கிட்ட கேட்பாரு சொல்லிட்டு சுவாமிகிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வரார். ஏன்னா சுவாமிகிட்ட தான் எல்லாத்தையும் கேட்பாரு. சுவாமிகிட்ட கேட்கும்போது சுவாமிகிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு நினச்சி இங்கேருந்து மறந்து புளிய மரத்தில் ஒழிஞ்சிட்டாரான். வந்து பார்த்தா சுவாமி உள்ளீரோன்னு தேடுறாரு. என்ன புளிய மரத்தில் சுவாமி அப்போ நெய்யும் பாடம் போயிருக்குன்னு சொல்லிட்டு சாமி பாடுவார், எடுத்து போய் ஏறுவார். இப்போ அந்த பாடலில் ஒரு பாட்டில் திட்டுவார், ஒரு பாட்டில் இறைவனை போற்றி போடுவார். கையில் ஒன்றும் காணவில்லை மதியுடையர் செய்ய கையாலே வாய்ந்த பாடல் கணவதியன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே திட்டி பாடுவார். வஞ்ச புகழ்ச்சியாகவே பாடிட்டு இருக்கார். அந்த பாடலுக்கு இறைவன் ஆனந்தமாக பரவசமாக அந்த வச்சு இந்த புளிய மரத்தை அப்படியே இருக்க பிடிச்சி புளியங்காய்களை பொற்காய்களாக மாற்றி கொடுத்தாராம் அந்த தளத்தை. அதனால் சுந்தரனுக்கு இந்த தலம் வந்து பொன் கொடுத்த தலம். லட்சிய கம்பம் கண் கொடுத்தது, ஓனகாந்தன் தடி அவருக்கு பொன் கொடுத்தது. இந்த பெற்ற பொண்ணை வாங்கிட்டு திருவாரூர் சொல்கிறார். எண்ணில் நிதி பெற்று இனிதிருந்தாருன்னு சொல்லுவார் சேர்க்கிறார். அப்படியே உடுக்கி கொடுத்தான். மற்ற தலங்கள்லாம் வந்து சுவாமி ஒரு கணக்கு கொடுக்குறார், 12,000 பொண்ணு கொடுத்தேன் அதுன்னு ஒரு கணக்கில் இருக்குது. ஆனால் இந்த தளத்தில் உடுக்கி கொடுக்கும்போது எவ்வளோ கொட்டுச்சுன்னே தெரியல, எண்ணிலின்ட்டு எவ்வளோதுன்னே தெரியல, நிறைய கொடுத்தா இந்த தளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறார் சொல்லுவார். அதனால் இந்த தளத்தில் பொண்ணு கொடுத்த தளம். இந்த தளத்தை ஒரு மடியார் பெருமக்களுக்கு இப்போ பிறவியில் என்ன வேண்டுமோ அதை நியாயமாக சுவாமி கொடுக்கறதும் கொடுப்பார். இந்த செல்வத்தையும் கொடுப்பார், முத்திங்கிற பெரும் செல்வத்தையும் இந்த தளத்தில் கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த தளத்துக்கு வர பெருமாக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நியாயமாக வர வேண்டியது கொடுத்துருவாங்க. நேரம் நன்றாக மாதம் பதிப்பார். நேரம் சரியாக இருக்கிறவங்க தான் இந்த தளம் வந்து பாலை வைக்க முடியும். காலைக்கு மற்றவர்கள்லாம் இந்த ஊர்லேயே இருப்பாங்க, ஆனால் இந்த தளத்துக்கு இன்னும் வராதவங்களாம் அவங்களுக்குலாம் அந்த நேரம் வரல. படிச்சல மகேஸ்வரி அதனால இந்த தளத்தில் வர ஐயா எல்லா வரங்களும்